கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் பெண்களை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் அடுப்பின் அடியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய சாராம்சம் என்ன? நாம் நம்மைத்தாமே ஒதுக்கினவர்களாக, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இயலாதவள், நான் பலனற்றவள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நிறைய காரியங்களில் விலகிறோம்ல. விலகிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடுப்பின் அடியிலே கிடக்கிறவர்களைப் போல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாவினுடைய சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாக அதன் இறகுகளின் சாயலாகவும் உன்னை அவர் ஆக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாதவர்களைத்தான் கர்த்தர் மேன்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஆண்டவரே, என்னால் இயலவில்லை, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் வல்லமையான பாத்திரங்களாக எடுத்து உபயோகித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த நாளிலும் ஒருவேளை என்னுடைய இயலாமையின் நிமித்தமாய் அல்லது என்னுடைய வியாதி பலவீனம் எனக்கு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பீர்களானால் உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். நீ அடுப்பின் அடியில் கிடக்கிற நாட்கள் முடிந்து போயிற்று, நீ சிக்குண்டு கிடந்த நாட்கள் முடிந்து போயிற்று. சர்வ வல்லவர் உன்னை மாற்றி, சேனைகளின் ராஜா உன்னை மாற்றி இப்பொழுது உன்னை உயர்ந்த வஸ்திரம் தரிக்க பண்ணி மேலானவர்களின் மத்தியிலே அவர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி இன்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்று ஒரு மேன்மையை நீங்கள் காண முடியும். இன்று உங்களுக்கு நேராக வருகிற இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தயவு செய்து தள்ளிவிட்டு விடாதீர்கள். எத்தனையோ முறை நீங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளிவிட்டிருக்கலாம், எத்தனையோ முறை நீங்கள் ஒதுக்கி தள்ளியிருக்கலாம். என்னால் நான் என்ன செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, தன்னை தாழ்த்தி அமர்ந்திருந்த மரியாளின் மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கேட்கிற உன் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார். உன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே, இதோ நான் அடிமை, நான் உம்முடைய சார்பில் நிற்கிறேன், நீர் என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறீரோ செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயலாமையின் மத்தியிலே ஆண்டவரே, இனி பலவீனம் ஆய்ப்போனேன், இனி எனக்கு ஒன்றுமில்லை, நான் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மேல் என் ஆண்டவருடைய கரம் அமர்ந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.